இந்த வீடியோல நாம பார்க்க போறது மைக்ரோஸ்கோபி in cell, the unit of life in cell biology and biomolecules. So microscopy. So microscopyனா அந்த small particles, நம்ம கண்ணுக்கு தெரியாத particles-அ மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்போம். ஸோ அதை தான் மைக்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறாங்க. மைக்ரோஸ்கோப் இஸ் an inevitable instrument in studying the cell and subcellular structure. அதாவது செல்லோட நுணுக்கமான பகுதிகள், அதாவது செல்லு அதோட சப்செல்லுலார் ஸ்ட்ரக்சர், செல்லுக்குள்ளே இருக்கிற சில ஸ்ட்ரக்சரையும் நம்ம பார்க்க முடியும். It offers scope in studying microscopic organism. Therefore, it is named as microscope. ஸோ இது எதுக்குள்ள ஸ்கோப் கொடுத்ததுன்னா மைக்ரோ ஆர்கானிசம் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப்பை கொடுத்தது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஓகேவா? ஒரு ஸ்கோப் ஓப்பன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கோப். அதனால் மைக்ரோ அண்ட் ஸ்கோப் சேர்த்து மைக்ரோஸ்கோப்னு பேர் வச்சாங்க. மைக்ரோஸ்ன்னா ஸ்மால், ஸ்கோப்பியம்னா டு சீன்னு அர்த்தம். The Greek terminology compound microscope was invented by Z. Janssen. ஓகேவா? ஸோ அந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை இன்ட்ரடியூஸ்டு பண்ணவர் ஜான்சன். ஸோ இந்த கிரீக் டெர்மினாலஜினா மைக்ரோஸ்கோப்போட மைக்ரோஸ் ஸ்மால், ஸ்கோப்பின்னா டு சி. ஓகே, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை இன்வென்ட் பண்ணவர் யாரு? Z. Janssen. Microscope basically works on the lens system and its properties of the light and the lens, such as reflection, magnification and numerical aperture. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் பண்ணதுன்னா லைட்டு, லென்ஸு. ஸோ லென்ஸ் சிஸ்டம் அப்படி வச்சுக்கோங்க. லென்ஸ் சிஸ்டம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் லென்ஸை பற்றி 10th படிச்சிருப்பீங்க, கான்வெக்ஸ் கான்கேவ் லென்ஸ். ஸோ அப்போது லென்ஸுன்னு வந்ததுன்னா லைட். அப்போ லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? ரிஃப்ராக்ஷன் இங்கே பார்க்க மாட்டோம். இங்கே ரிஃப்ளாக்ஷன், அந்த லைட்டு போய் பட்டு தான் உள்ளே இருக்கிற செல்ஸை நம்மளுக்கு கிளியராக காட்டுது. ஓகே, ரிஃப்ளெக்ஷன். மேக்னிஃபிகேஷனாக பெருசு படுத்தி காட்டுது இல்லையா? அப்புறம் நியூமரிக்கல், தட் இஸ் நியூமரிக்கல் அப்பச்சர் 10x 20x 15x அப்படி மாற்றுறோம். த காமன் லைட் மைக்ரோஸ்கோப் which has many lenses are called compound microscope. ஸோ காமனாக லைட் மைக்ரோஸ்கோப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்னு சொல்லுவோம். ஸோ த மைக்ரோஸ்கோப் transmit the visible light from source of eye or camera through the sample. இது மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணுதுன்னா அந்த லைட்டை லென்ஸ் வழியாக இல்லை கேமரா வழியாக நம்மளுக்கு பார்க்க வேண்டிய அந்த பொருளை காட்டுது. ஸோ ரெசல்யூஷன். ஸோ அந்த மைக்ரோஸ்கோப்பில் ரெசல்யூஷன் தேவை. ரெசல்யூஷன்னா த டேர்ம் resolving power or resolution refers to the ability of lenses to show the details of object lying between 2 points. It is the finest detail available from an object. It can be calculated using the formula resolution is equal to 0.61 amp, that is lambda by NA. Okay. ஸோ ரெசல்யூஷன் என்னன்னா ரிசால்விங் பவர். ஸோ அந்த ரிசால்விங் பவர்னா லென்சஸோட டீட்டெயில்ஸை, அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸை கிளியராக நம்மளுக்கு சொல்கிறது தான் ரிசல்யூவிங். ஒரு ஆப்ஜெக்ட், கிடைக்கிற ஆப்ஜெக்டோட ஃபைன் டீட்டெயில்ஸை நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அது ரிசல்யூஷன். எவ்வளோ பெருசுப்படுத்தி என்னென்ன இருக்குன்றதை காக்குறோம். ஸோ அந்த ரிசல்யூஷன் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா 0.61 lambda by NA. ஸோ வேர் லாம்படா எதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் த லைட் அண்ட் NA நியூமரிக்கல் அப்பச்சர். ஸோ நியூமரிக்கல் அப்பச்சர் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆப்டிக்கல் கான்ஸ்டன்ட் associated with the optical lens denoting the ability to resolve. Higher the NA value, greater will be the resolving power of the microscope. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆப்டிக்கல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது ஆப்டிக்கல் லென்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அசோசியேட் ஆகிருக்கிறதுனால அந்த ரிசல்யூஷன், அந்த ரிசால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டியும் அதுக்கிட்ட இருக்குது, தகுதியும் இருக்குது. ஸோ ஹையர் த NA வேல்யூ கிரேட்டராக இருக்கும். ஹையர், அதாவது ஹையர் NA வேல்யூ
யாருக்கு கிரேட்டராக இருக்கும்? ரிசால்விங் பவர் ஆஃப் த மைக்ரோஸ்கோப்க்கு கிரேட்டராக இருக்கும். ஸோ மேக்னிஃபிகேஷனா என்ன? The optical increase in size of an image is called magnification. It can be calculated by the following formula. ஸோ எவ்வளோ பெருசு படுத்து பார்க்க முடியுமோ, அதாவது சைஸ் வைஸாக ஒரு ஆப்ஜெக்டை இன்க்ரீஸ் பண்ண பார்க்க முடியும்னா அதுக்கு பேர் தான் மேக்னிஃபிகேஷன். The size of the image seen with the microscope by the size of the image seen in the normal eye. ஸோ மேக்னிஃபிகேஷன் நம்ம எப்படி பண்ணலாம்னா, size of the image seen in the microscope by the size of the image seen with the normal eye அப்படி பார்க்கலாம். Bright field microscope. Bright field microscope is the routinely used microscope in studying various aspects of the cells. Bright field வந்து ரொட்டீனாக யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செல்ஸை படிக்கிறதுக்கு. It allows the light to pass directly through the specimen and shows a well distinguished image from different portions of the specimen. ஸோ இவங்க வந்து லைட் வந்து டைரெக்டாக ஸ்பெசிமன் மேலே அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணிவிட்டு டிஸ்டிங்யூஷிங் இமேஜஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிமன். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் லைட் இருக்கும். அந்த ஸ்பெசிமன் மேலே லைட்டை பாஸ் பண்ணுறதுனால டிஃப்ரெண்ட் பொசிஷனில் அது டிஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்கு, அந்த இமேஜ் வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குது. The contrast can be increased by staining the specimen with the reagent that reacts with the cells and the tissue components of the object. இப்போ நம்மளுக்கு அந்த டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் தெரியுது இல்லையா, அப்போ நம்ம ஸ்டெயினை போட்டோம்னா அந்த கலர் வேரியேஷனை வச்சு நம்ம இன்னும் அந்த செல்ஸை பற்றி செல்ஸையும் டிஷ்யூவோட காம்பனன்ட்ஸையும் கிளியராக படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The light rays are focused by the condenser onto the specimen on a microslide placed upon the adjustable platform called the stage. இப்போ ஸ்டேஜ் மேலே அந்த ஸ்லைடில் வந்து நாம் லைட் ரேஸை பாஸ் பண்ணுறோம். கண்டென்சர் வழியாக இந்த ஸ்பெசிமனுக்குள்ளே லைட் ரேஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ லைட் கம்ஸ் ஃப்ரம் த காம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப் ஆர் தட் இஸ் CFLS. அது இல்லைன்னா LED, லைட் எமிட்டிங் டயோடு. இந்த ரெண்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். CFLF இல்லைன்னா LED, இதை ரெண்டுத்தை யூஸ் பண்ணலாம் லைட்டுக்கு. So then it passes through two lens system, namely objective lens and eyepiece lens. So இப்போ லைட் எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னா ரெண்டு லென்ஸ் சிஸ்டம் மூலமாக, ஒன்று ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், இன்னொன்று ஐபீஸ் லென்ஸ் வழியாக பாஸ் பண்ணலாம். There are 4 objective lenses இருக்குது. 5x, 10x, 45x and 100x, which can be rotated and fixed at certain point to get required magnification. ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி எந்தெந்த மேக்னிஃபிகேஷனில் நம்ம பார்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூமரிக்கல் அபர்ச்சர் வேல்யூ அண்ட் இட்ஸ் ஓன் ரிசால்விங் பவர். ஸோ இந்த பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பிரைட் ஃபீல்டு நியூமரிக்கல் அபர்ச்சர் அண்ட் ஓன் ரெசல்விங் பவரால் நடக்குது. The first magnification of microscope is done by the objective lens, which is called primary magnification, and it is real inverted image. So first magnification வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் பிரைமரி மேக்னிஃபிகேஷன். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச இமேஜ் வந்து ரியல் இமேஜ், ஆனால் இன்வெர்டட், தலைகீழாக தெரிஞ்சுது. அப்போ செகண்ட் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் is obtained through the eyepiece lens called as secondary magnification, and it is virtual and inverted image. So second magnification பண்ணி பார்த்துருக்காங்க. ஐபீஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் ஐபீஸ் வழியாக பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச இமேஜ் வந்து virtual and inverted image. ஸோ இது வந்து நார்மல், அதாவது பிரைட் ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணுற லைட், அதாவது லைட் மைக்ரோஸ்கோப். இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து லைட் மைக்ரோஸ்கோப், இது வந்து ஐபீஸு, அண்ட் இது வந்து கண்டென்சார் லென்ஸ், தட் இஸ் ஆப்ஜெக்டிவ், இது ஆப்ஜெக்ட் ஸ்டேஜு, இது ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுற லென்ஸு, இது வந்து மைக்ரோஸ்கோப்பிக், அதாவது ஸ்டெம் இந்த இடத்துல இருக்கிறது, ப்ளஸ் வந்து இது ஸ்டேஜு, இது கீழே இருக்கிறது வந்து அந்த மிரர். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் லேபில் பார்த்துருக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில்
இந்த ஆப்ஜெக்ட் இமேஜ் வியூவை கொடுத்துருக்காங்க. Electron microscope. So electron microscope was first introduced by that is Ernest Ruska in 1931 and developed by G. Binning and H. Roger in 1981. So இதை டெவலப் பண்ணவர் எப்போ? அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை டெவலப் பண்ணவங்க Ernest Ruska and G. Binning and H. Roger. So it is used to analyze the fine details of the cell and organelles called ultrastructure. ஸோ அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு செல்லோட இல்லை மற்ற ஆர்கனல்ஸோட அல்ட்ரா ஸ்ட்ரக்சரை படிக்கிறதுக்காகவும் அண்ட் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இட் யூசஸ் beam of accelerated electrons as a source of illumination and therefore the resolving power is 1 lakh times greater than that of the light microscope. ஸோ இவங்க ஒரு பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வச்சு கிடைக்கிற இலுமினேஷனில் ரெசால்விங் பவரை பார்க்குறாங்க. அப்போ இவங்களோட ரெசால்விங் பவர் வந்து 1 lakh டைம்ஸ் அதிகமாக இருக்குது லைட் மைக்ரோஸ்கோப்பை விட. ஸோ கிளியராக தெரியும் உள்ளே இருக்கிற இந்த செல்லுக்குள்ளே இருக்கிற எல்லா சப்ஸ்டன்சஸையும். The specimen to be viewed under the electron microscope is dehydrated and impregnated with electron opaque chemicals like gold or palladium. ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குற ஸ்பெசிமென் வந்து ஃபஸ்ட்டு டீஹைட்ரேட் தண்ணியே இல்லாமல் இருக்கணும். ஏதாச்சும் பகிங்ஸ் அதாவது உள்ளே ஏதாச்சும் இருந்தாலும் ப்ரெக்ஸ் மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி அவுட் க்ரோத்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அதாவது அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அண்ட் டீஹைட்ரேட் அண்ட் இம்பெக்னேட்டட் ஏதோ அந்த மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து எலக்ட்ரான் ஒப்பாக்குன்னா அதாவது அந்த போகக்கூடாது, லைட் வந்து அதுக்குள்ளே பாஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஸோ கெமிக்கல்ஸ் வந்து கோல்டு இல்லை பெலிடியம் போட்டு வச்சுருக்கணும். ஸோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் வித்ஸ்டாண்டிங் த எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் கான்ட்ராஸ்ட் ஆஃப் த இமேஜ். ஸோ இது எலக்ட்ரான்ஸ்க்கும் ப்ளஸ் கான்ட்ராஸ்ட் இமேஜ்க்காக அது தேவைப்படுது, அந்த கோல்டு ஆர் பெலிடியம். There are two kinds of electron microscope, that is TEM, transmission electron microscope, SEM, scanning electron microscope. Transmission electron microscope. This is the most commonly used electron microscope which produces two-dimensional image. So electron microscope in the TEM, transmission electron microscope la ரெண்டு வகையான அதாவது 2-dimensional images நம்ம பார்க்கலாம். 2-dimensional ரெண்டு வகை கிடையாது, 2-dimensional 2Dன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இமேஜஸ் 3Dன்னு சொல்கிற மாதிரி இந்த 2-dimensional பார்க்கலாம். The components of microscope are as follows: electron generating system, electron condenser, specimen objective, tube lens, projector. So a beam of electron passes through the specimen to form an image on the fluorescent screen. ஸோ இப்போ பீம் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகும்போது அங்கே ஸ்பெசிமென் அதாவது இங்கே வந்து ஒரு ஸ்பெசிமென் இருக்குது, அந்த ஸ்பெசிமென் வழியாக அந்த லைட் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகுது, லைட்டில் எலக்ட்ரான் பாஸ் ஆகுது. பாஸ் ஆன பிறகு இங்கே ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் படுது. ஸோ the magnification is 1 to 3 lakhs times and the resolving power is 2 to 10 angstrom. So magnification power எவ்வளோ 1 to 3 lakhs time பெருசாக இருக்குது அந்த இமேஜோட சைஸு, அவ்வளோ பெருசாக காட்டுது. ப்ளஸ் அவங்களோட ரிசால்விங் பவர் வந்து 2 to 10 angstrom. So it is used for studying a detailed structure of இது ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, URE. So detailed structure of viruses, mycoplasma, செல்லுலார் ஆர்கனல்ஸ். அதாவது இந்த மேக்னிஃபிகேஷன் பெருசாக இருக்கிறதுனால ஒரு டீடைல் ஸ்ட்ரக்சர் வைரஸை பற்றி, மைக்கோபிளாஸ்மா பற்றி, செல்லுலார் ஆர்கனல்ஸை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இப்போ இந்த பீம் ஆஃப் லைட் இதில் பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அந்த இதில் வந்து பெருசாக தெரியும். ஓகே, இது இமேஜ் அந்த டெம் இமேஜ் எடுத்திருக்கிறது. ஸ்கேனிங் electron microscope, SEM, SEM. So S from scanning, E from electron, M from microscope ல இருந்து எடுத்துட்டாங்க. This is used to obtain 3-dimensional image and has a lower resolving power than TEM.
டெம் வந்து 2 டைமென்ஷனல் அண்ட் ரிசால்விங் பவர் அதிகம். ஆனால் இது வந்து 3 டைமென்ஷனல், ஆனால் ரிசால்விங் பவர் டெம்மை விட கம்மி தான். In this, electrons are focused by means of lenses into a very fine point. ஸோ எலக்ட்ரான்ஸை எதாவது அப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபைன் பாயிண்டர்கள் கூட கிளியராக தெரியறதுக்காக யூஸ் பண்ணுறோம். The interaction of electrons with the specimen results in the release of different forms of radiations. So different forms of radiations from the surface of the specimen. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பெசிமனோட இன்டராக்ட் பண்ணுறதுனால நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ரேடியேஷன் வெளிப்படுத்துது அந்த ஸ்பெசிமன் மேலே. ஸோ அப்போ நம்ம கிளியராக அந்த ஸ்பெசிமனுக்குள்ளே இருக்கிற என்னென்ன திங்ஸ் இருக்கோ பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ தீஸ் ரேடியேஷன்ஸ் ஆர் தென் captured by an appropriate detector, amplified and then imagined on the fluorescent screen. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து சிதறது இல்லையா, அதை ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சி டிடெக்ட் பண்ணி அதை வந்து பெருசுப்படுத்தி பார்க்கும்போது ஒரு ஃப்ளூரசன்ட் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு அந்த இமேஜ் தெரியுது. ஸோ இதோட மேக்னிஃபிகேஷன் வந்து 2 lakhs times அண்ட் த ரெசல்யூஷன் பவர் வந்து 5 to 20 நானோமீட்டர். ஸோ மேக்னிஃபிகேஷன் வந்து 2 lakhs times பெருசாக இருக்குது அண்ட் ரெசல்யூஷன் பவர் வந்து 5 to 20 நானோமீட்டர். ஸோ இதுதான் அந்த இந்த செம்லேருந்து கிடைக்கிற இமேஜ் இது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.